நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்கிறதற்கு வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். இது மனோவாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் கர்த்தருடைய தூதன் தோன்றி சொன்னார், என்னுடைய நாமம் அதிசயம். ஆண்டவருடைய நாமம் அதிசயம். அவர் அதிசயமானவர். மனோவாவின் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அதிசயத்தை அவர் காண பண்ணுவார். வேதம் சொல்கிறது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மால முடியாத, பிறரால் நமக்கு ஆகாத அநேக நன்மைகளை அவர் நமக்கு ஆச்சரியப்படுகிற விதமாய் செய்து நமது அதிசயத்தை அவர் விளங்க பண்ணுவார். இன்றைக்கு நீங்கள் எந்த அதிசயத்தை எதிர்பார்க்கிறீர்கள்? ஒரு கிரகிக்க கூடாத ஒரு பெரிய அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்கும். வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு தேவன் அதிசயத்தை அவர் செய்தார், அற்புதத்தை அவர் செய்தார். இன்றைக்கும் அவருடைய நாமத்தை நம்புகிற, அவரிடத்தில் வேண்டுதல் பண்ணுகிற, ஜெபிக்கிற உங்களுக்கும் அவர் தமது அதிசயத்தை காண்பித்து உங்களையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அவர் உயர்த்துவார். அந்த மனோவா கண்டது போல ஆண்டவருடைய அதிசயத்தை உங்கள் கண்களால் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதுவரை தடைபட்டிருக்கலாம், இதுவரை நடக்காமல் இருக்கலாம். ஆனா அந்த அதிசயமானவர் உங்க வாழ்க்கையிலே அதிசயமாய் விளங்குவார். கிரகிக்க முடியாத காரியம் நடக்கும். அநேகர் ஆச்சரியப்படும்படி அற்புதம் நடக்கும். God bless you.